ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரைக் கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப். டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹாய், என் பேர் தாரா. நான் உங்களை டெய்லி இங்கே பார்க்குறேன். என்ன பண்ணுறீங்க? ஏதோ முக்கியமான வேலை பண்ணுற மாதிரி இருக்கே. ஏன் உங்கள் பேப்பரை விட்டுட்டு போகிறீங்க? நேற்று இந்த பேப்பரை விட்டுட்டு போயிட்டீங்க. ம் பாதி கதை தெரிஞ்சிருச்சு, மீதி கதையும் சொல்லுங்கள் கேட்போம். இல்லை நான் எழுதலை, எழுதி முடிச்சோட்டி நான் சொல்கிறேன். பரவாயில்லைங்க, நீங்கள் எழுதின வரைக்கும் சொல்லுங்கள், நான் கேட்குறேன். ஆமாம், எதுக்கு இது எழுதிருக்கீங்க? ஏன்னா நான் ஒரு ரைட்டருங்க. ஓ, ஓகேங்க. இதுக்கு முன்னாடி எதோ எழுதியிருக்கீங்களா, இல்லை இதான் ஃபஸ்ட் டைமா? ஆ இதுக்கு முன்னால் ஒரு 2 கதை எழுதினேன், ஆனால் அது எதுவும் இன்னும் பப்ளிஷ் ஆகலை. ஏன், என்னாச்சு? ஏன்னா அது கேரக்டரைசேஷன் சரியில்லாதனால ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. நிஜமாவே உங்கள் கதை ஒரு குப்பை கதை தான் போலயே. அப்படி சொல்லாத தாரா. ஏன் ஏன் சொல்லக்கூடாது? அப்படி சொல்லாதனா சொல்லாத. அப்படி சொல்லாதுன்னா சொல்லாது. குப்பை கதை. உன் கதை குப்பை கதை. ஆமாம், நீ எப்படிங்க? வெளியே நிற்க வச்சே பேசுவியா? உள்ளே கூப்பிட மாட்டியா? என்ன ரைட்டர் நீ? ஒரு நாகரிகம் கூட தெரியாதா? சரி வா.
வந்த உடனே உயிர் எடுக்காத. சரி, உனக்கு எப்படி என் வீடு தெரியும்? யார் உனக்கு சொன்னாங்க? அதெல்லாம் சொல்ல முடியாது. சொன்னாதான் உனக்கு தெரிஞ்சிடுமே. சரி, எதுக்கு இப்போ இங்கே வந்த? என்ன நீ வீட்டுக்கு வந்தவகிட்ட இப்படி தான் கேட்பியா? சாப்பிட்றீங்களா, குடிக்கிறீங்களா, எதுவும் கேட்க மாட்டியா? என்னது இது? ஓ, சரி போதும், இப்பயாச்சும் சொல்லு, எதுக்கு இங்கே வந்த? இல்லைப்பா, நீ தான் ஃபுல் கதை எழுதி முடிக்கலல்ல, அதான் உனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு வந்தேன். நான் உன்கிட்ட கேட்டேனா எனக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி? இல்லை, அப்புறம் எதுக்கு உனக்கு இந்த தேவையில்லாத வேலை? அது என்ன அது? சொல்லு, சொல்லுடி சொல்லு. டீப் போட்டு பேசாத. ஏய், அப்படி தாண்டி பேசுவேன். நீ யாருன்னு எனக்கு தெரியாது, என் பேர் என்னன்னு உனக்கு தெரியாது. எப்படி இங்கே வந்தான்னு கேட்டால் நீ அதுவும் சொல்ல மாட்ட. முதல்ல யார் நீ? எனக்கு எதுக்கு நீ ஹெல்ப் பண்ணணும்? டீப் போட்டு பேசுனீங்கன்னா அப்புறம் நானும் ஏதாவது பேசுவேன். ஏய், என்னடி நீ? அப்பையிலேருந்து பார்த்துட்டு இருக்கேன், ஓவராக போயிட்டுருக்க. நீ ஏன் ஒரு கதை எழுத தெரியாம என்னென்னமோ எழுதிட்டு இருக்க? நீ என்ன பேசுறியா? தேவையில்லாமல் பேசாத. நீ ஒரு குப்பை ரைட்டர். உன்னோடது ஒரு குப்பை கதை. ஒரு குப்பை கதை. ஒரு குப்பை கதைக்கு போய் ஹெல்ப் பண்ணலான்னு வந்தேன்ல, என்ன சொல்லணும்? பயமா இருக்கு. பேசாதன்னு சொன்னல, கேட்டியா? ஜூலி ஜூலி ஜூலி, தெரியாம பண்ண ஜூலி. ஜூலி, எழுந்துரு ஜூலி. ஆல் த பெஸ்ட் அயாலா. ஏய், தேங்க்ஸ்ரா. வரும்போது ட்ரீட்டோட வரேன். ஷூர்டா. இதுக்கு முன்னாடி இந்த புக்கை வேற எங்கேயாவது நீங்கள் பப்ளிஷ் பண்ணியிருக்கீங்களா? சரி, இல்லைங்க சரி, இதான் ஃபஸ்ட் டைம். கதையை படித்து பார்த்தேன், நல்லா தான் இருக்குது. பட் ஒரு கம்ப்ளீட்னஸ் இல்லாமல் இருக்குது. ஓகேங்க சார். நெக்ஸ்ட் டைம் வரும்போது அது என்ன மிஸ்டேக்குன்னு பார்த்துட்டு கொஞ்சம் சரி பண்ணிட்டு வாங்க. ஓகேங்க சார். ஹோப் we will meet again. Thank you. தேங்க்யூ சார். ஏய், என்னடா துணிலாம் எடுத்து வச்சுருக்க? மச்சான், சென்னையிலே அசிஸ்டண்ட்டாக சான்ஸ் கிடச்சிச்சா? ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ரொம்ப நாள் வெயிட் பண்ணது. ஃபைனலி ஐ ஆன் இட். ஏய், சூப்பர்டா, கங்க்ராட்ஸ். தேங்க்ஸ்டா மச்சான். ஏன் இப்பயே போகணுமா? ஆமாடா, இப்போ போனால் தான் அங்கே போய் எல்லாத்தையும் செட் பண்ண முடியும். சரி, ஓகேடா, பார்த்து போ.
எல்லாம் செட் ஆனதுக்கப்புறம் இன்ஃபார்ம் பண்ணு. கண்டிப்பாடா. விடுமச்சி. தேங்க்ஸ் மச்சி. சரி போயிட்டு வா. சரி போயிட்டு வரேன். என்ன தாரா, எவ்வளோ ட்ரை பண்ணாலும் கதையினால எழுதவே முடியல. அழகான கண்கள், அவளின் தேஜஸான முகம், காத்தில் பறக்கும் மென்மையான கூந்தல், தைரியமான பொண்ணு, சாஃப்டான மனசு. மச்சான், இதான் எல்எஸ்டி ட்ரக்கு. இதை யூஸ் பண்ணேன்னு வச்சுக்குவேன், உன் இமேஜினேஷன்லாம் ரியல் லைஃப்லேயே வரும்.